ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். நான் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவர் கைவிடாத தேவன், நம்மை எப்பொழுதும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நம்மளை பாதுகாத்து நடத்துகிற தேவன். இந்த காலை வேளையில் தம்முடைய வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு உறுதி பண்ணுகிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபத்திற்கு பதில் தருவார். நம்மை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். ஒரு சில நேரம் நாம் ஜெபித்த காரியம் வராமல் தாமதம் ஆகலாம். ஆனால் கர்த்தர் தாமதிக்கிறார் என்று சொல்லுவதை காட்டிலும் உங்களுக்கு ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவாராம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் அவருடைய நினைவின்படி அவருடைய வழியின்படி ஏற்று நேரத்தில் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் சமாதானத்தோட கர்த்தர் பதில் தருவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்றென்றைக்குமே நம்மளை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி உங்களோட பேசும் பொழுது கர்த்தர் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவன். குடும்பங்களை காணப்படுகிற தடைகளை மாற்றுவார். அனுகூலமான வாசல்களை திறப்பார். பிள்ளைகளுடைய காரியத்தில் அற்புதங்கள் நடக்கும். குழந்தை இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே குழந்தை பாக்கியத்தை அருளி செய்வார். ஆண்டவரே, கடன் பெருகி கொண்டு இருக்கிறதே என்று சொல்லுகிறவர்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய வழியை திறப்பார். திருமண தடைகளை மாற்றுவார். வேலையில உயர்வை கொடுப்பார். மேன்மையான இடத்துல வைப்பார். புதிய வேலைகளை கொடுப்பார். வீடு கட்ட உதவி செய்வார். வீடு வாங்க உதவி செய்வார். பேங்க்ல இருக்கிற லோன் எல்லாம் அடைக்க உதவி செய்வார். உங்களுக்கு வாகனங்கள் வாங்க கர்த்தர் கிருபை செய்வார். வெளிநாட்டுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய வழிகளை திறப்பார். இமிகிரேஷனுக்காய் போயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இப்படி மட்டும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆவிக்குரிய வல்லமையினால் நிரப்புவார். ஊழியத்தின் வாசல்களை திறப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய அற்புதத்தை காண்பீர்கள். ஆண்டவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். இதை மட்டும் நீங்க பிடிச்சிட்டு, ஆண்டவரே நீங்க கைவிட மாட்டீங்கப்பா என்று சொல்லி ஜெபித்து பாருங்க. இன்னைக்கு உங்கள் கண்கள் காணும்படியாய் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.